ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. நானே என் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் வாங்க கிளம்பிட்டோம். எதுக்கு அவ்வளோ கடைக்கு போய் தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் உடனே சமைக்கலை. ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ஹாலு, சுதீக்ஷா, கீதிகா எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு சமைக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். சரி, இங்க பாரு, அதுல அளவு எடுத்து வை எல்லாத்தையும். நான் ஊரு பேசாம அப்படியா? தண்ணிக்குள்ள போட்டு கீழே போயிட்டு ஒரு எம்டியா ஒரு இது நிறைய இருக்குல்ல, அதுல வந்து ஒரு கீழே போய் வை, நட்டு வை. சரியா? நாங்க வெள்ளை கீரை நட்டு வச்சிருக்கோம். ஆமா, கீரை கூட்டு பண்ண போறோம். இன்னைக்கு மட்டன் பிரியாணி. அப்புறம் என்ன பண்ண போறோம்? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி நீங்களும் டாடியும் பண்ண போறீங்க. இல்ல, பிரியாணியை நீங்க 3 பேர் டீமா பண்ணுங்க. 65 நான் வெட்டியாச்சேன். ஒரு நாள் நான் வெட்டியா இருந்தா என்ன நான் போட்டிருக்கீங்களா பே லீஃப்? வேற என்ன போடுறது? நீ சொன்ன அப்படின்னா பாப்பா இதெல்லாம் வந்து பிரியாணி முக்கியமா தேவைப்படுறது. பாப்பா எல்லாரும் பாத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தாங்க பண்ண போகிறாங்க. மட்டன் வந்து கொஞ்சம் நிறையா தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் டின்னருக்கு. ஸோ எல்லாம் பாட்லக் மாதிரி தான். அதனால் வந்து சேர்த்தே நம்ம மட்டன் பிரியாணி இப்போயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் நிறையவே பண்ணியாச்சு. இந்த மட்டன் பிரியாணிக்கு மசாலா எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் எடுத்து வச்சிட்டாங்க அளவெல்லாம். நான் அரைச்சி மட்டும் ஒன்றா ரெடி பண்ணி கொடுத்தேன். நேரம் ஆள் எஸ்கேப் ஆயிட்டேன். வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு தரேன். 1 நிமிஷம் இருக்கு. ஸ்பீக்கர் இருக்கு நம்ம கிட்ட. ஒரு நாள் மீன் வறுத்தோம்ல வெளியில ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டு. செஃப் ரெடியா? கரண்டி கொண்டு வந்துட்டீங்களா செஃப்? எடுத்துட்டு வரல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு ரைஸ் போட்டு மட்டன் பிரியாணி பண்ணோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னேன்ல நைட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தே தான் பண்ணணும். தேவையான பொருள்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் வந்து அடிக்கடி உள்ளே போயிட்டு வெளில வர தேவையில்லை. ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பாட்டும் போட்டு விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டோம். எல்லா டைமும் பார்த்திங்கன்னா நம்மளால் வெளியில் போக முடியாது. இன்னொன்று என்னென்னா, அந்த சம்மர் டைமில் தான் எங்களால் இந்த மாதிரி டெக்கிலெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க. அதனால் வந்து இன்றைக்கி வெளியில் போகிற பிளான் எதுவும் நாங்கள் வச்சுக்கல. ஸோ வந்து இன்றைக்கி ரிலாக்ஸாக வீட்டில் சமைச்சு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது தான். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் எனிவே வெளியில் போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் இப்போது இந்த மாதிரி வெளியில் வச்சு சமைச்சிக்கிட்டோம். ஜாலியாக இருந்ததுங்க. நல்லா பேசிக்கிட்டு அப்படியே பாட்டு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இடையில விளாண்டுட்டு அப்படியே வந்து இன்றைக்கி டைம் போச்சு. இப்பயே போட்டுருவா, பாதி போடவா, இல்லை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போட்டுக்கலாம். அப்பயும் போடணும் இப்பயும் போடணும். அதை வந்து இப்போ பிரியாணியோட விட்டுடு. ஒன்று எடுத்து தரேன் உங்களுக்கு.
இன்றைக்கி வெதரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டு பின்னாடி ஒரு 4 மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க என்ன மரம் இருக்குதுன்னு. ஒரு செரி பிளாசம் இருக்குங்க. அப்புறம் வந்து ஒரு மேப்பிள் என்ன ட்ரீடாக இருக்குது, என்ன செரி பிளாசம் ட்ரீ இருக்குது. ஓகேயா இல்லைடா, அந்த ஃபால் டைமில் வந்து கலர்லாம் மாறும் இல்லைங்க, அந்த ட்ரீ ஒன்று இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போது இந்த சம்மர் டைமில் அதில் ஒரு பூ பூத்துருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த மரமும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 சீசனை கவர் பண்ணுற மாதிரி எங்களோட ஓல்டு இந்த வீட்டில் இருந்த அந்த ஓனர் வந்து அங்கே ட்ரீ வச்சுருந்தாங்க. அது நல்ல காற்றடிக்கும். அது மாதிரி ப்ரைவசி, பின்னாடி இருக்க வீடும் நமக்கும் ஒரு ப்ரைவசி இதாகவும் அது வந்து ஃபென்ஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும் அந்த ட்ரீ. நல்லா வதக்கணும் பிடிக்காம. ஒரே ஒரே மாதிரி கொஞ்சம் அளவு அப்படியே ஃபுல்லாக போட்டுருங்கப்பா. அடுத்து லாஸ்ட்டில் போடுவோம்ல மேலே. ஓகே, அதுக்கு வச்சுக்கிறீங்களா? கட் பண்ணி இருந்துருக்கலாமோ புதினாவை? தேவையில்லை, வதங்கிரும். கட் பண்ணிடணுமோ? இல்லை வதங்கிரும். ஆனால் கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்க. என்ன வச்சுருவாங்க? என்ன சீக்வன்ஸ் எடுத்துருவோம், உட்காந்து விளையாடுவோம். எப்படிமா? ஸ்பூன் எடுத்துருவா. இதாகிடுச்சு, இஞ்சி ஆயிடுச்சு. ஸ்பூன் எடுத்து சொல்லுவா பாப்பாவை. எவ்வளோ போடணும்? 200 கிராமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும் போதும். ஏன்னு இப்படி உட்காந்து நம்ம 4 பேர் விளையாடலாம். அப்படின்னா இவர் இங்கே உட்காந்துட்டாரு விளையாடுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் அப்படி போடுங்க. இங்கே எவ்வளோ போடும்? இல்லை சீக்வன்ஸ்னா அவர் விளையாட முடியுங்களா? நீ பாப்பா அம்மா விளையாடுங்க. நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருப்போம். யாராவது அந்த இதில் கை வச்சா அப்படி இதில் கை கட்டி விளையாடுறோம். ஒரே ஆடா? ஒரே ஆடு ஒரே மாதிரி வெந்துடும். அப்போ மிக்ஸில் போட்டுனா எல்லாத்தையும் வெட்டி வெட்டி பாப்பா ஃபேன் போட்டால் இது எப்படி வெட்ட வந்துருக்கு எனக்கு ஒன்றாகாது நினைக்கிறேன். ஒன்றாகாதுன்னு எல்லாத்தையும் போட்டுடலாம்ல. நல்லா வெட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சைஸை பாருங்க, உடையாதுல அது. மீடியம் அதுதான் வந்து போட்டது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மட்டும் இதா வெட்டிட்டானோ? இதா அதான் நான் ரொம்ப சொன்னேன். இந்த குட்டியா வெட்டி. ஆஹா சூப்பரா இருக்குங்க மசாலா. ஆனா பாத்திரம் பத்துமாங்க? இது போடு உப்பு. நல்ல வாசமா இருக்குல்ல. வாசம் போல இது பண்ணுங்க. கரெக்ட். கீதிகா பண்றது கரெக்ட். ரெண்டா வந்து இது இருக்குது. அது வந்து நான் வந்து சீட் எழுதி போடு, இல்லைன்னா வந்து நான் பின்னாடி திரும்பு. யார் சொல்லுவேன்? நான் வந்து ஒரு இது சொல்லுவேன். நான் அது யாருக்கு நீ சொல்லுவேன். பார்த்துக்கோ பின்னாடி. இது யாருக்கு? அது யாருக்கு? அவரு நம்பர் பின்னாடி சொல்றாரு உனக்கு முதுகுல. நீங்க கெஸ் பண்ணணும் யாருக்கு. யாருக்கு நீ இதெல்லாம் நீ வந்து யாருக்கு? இப்ப அம்மாவுக்கு அப்படி சொல்லு. இப்ப இவர் பின்னாடி 2 காமிக்கிறாருன்னு வச்சுக்கீங்க. 2ன்னு அவர் காமிக்கிறார். உனக்கு என்ன நம்பர்னு தெரியாதுல. நீ கீதிகான்னு சொன்னா கீதிகா 2 போவா. செகண்ட் இன்னும் வைக்கவே இல்லை. வைக்கவே இல்லை மம்மி கும்மி. இப்படிதான் வந்து நான் அப்படின்னா இருக்கணும். அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா போகக்கூடாது. இதுதான் வந்து நான் அப்படின்னா எலெக்ஷன் தான் பண்ணணும். தேர்தல் அதிகாரில் எலெக்ட் பண்ணணும். அப்படிதான் தேர்தல் அதிகாரில் இது என்ன சொன்னாங்க? யூகோ மேடம்
My skin is really sticky. ஐஸ்கிரீம் அப்படின்னு கொய்யால போங்க. Why you always அப்படியே விழுந்துடணும். இந்த நடுகிற கையில விழுந்து இப்ப விழுகும் பாரு யார் எடுத்தாலும். டச் பண்ண எடுத்துடணும்னு சொன்னீங்க. you didn't take it last time. I just want to go this, and then this one will come out, and it'll still be alive. First mountain that is correct. No, I was gonna do that first. தூங்கணும். சாப்பிட்டு தூங்க வேண்டியது வேற என்ன வேலை? இப்ப பண்ணி ஆகணுமா? செஞ்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ். Okay, I thought நீங்க என்ன பண்ணீங்க. வெந்துச்சு மாதிரி தான் இருக்கு. சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாரு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. மசாலாலாம் தெரியாம வெந்துருச்சா? அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது சும்மா தான் சொன்னேன். தெரியும் எனக்கு நீங்கள் அப்படி பண்ணுவேன்ட்டு. எப்படி? மட்டன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. 8 மொத்தம் 11 கப்ஸ் வாட்டர் ஊற்றணுங்க. அதில் வந்து 8 கப்பு ஆல்ரெடி 3 கப் ஊற்றிட்டோம். இப்போ 8 கப் ஊற்றுறோம். இந்த பக்கம் வந்து சிக்கன் 65 நம்மளோட மசாலா போட்ட சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி அதில் போடுங்க. அந்த தண்ணி அதில் வெடிச்சு விட்ருங்க. பரவாயில்ல. நல்லா அப்படி பின்னி வந்துடணும். வந்தோன்னே அமர்த்திட்டு இப்போ தம் போட போகிறாங்க. இருக்கு சிக்கன் 65 சூப்பராக வந்துருக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் 65 சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? அப்பா சூப்பராக வந்துருக்கு. தூக்கலை சூடுலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டியா? அமுத்துற இதே லாக் பண்ணிட்டு Speaker charger these. சமைச்சே முடிச்சிட்டோம். அந்த லேப்டாப் தூக்கு, அந்த பேப்பர் கீழே போட்டு அந்த லேப்டாப் தூக்கி உள்ள வை. I watched them. ஓகே பிரியாணி What is it, Chuck? பிரியாணி ரெடி.